கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இன்று திருத்துவ ஞாயிறு என்று அனுசரிக்கப்படுகின்றது. அதிலும் விசேஷமாக இன்று அகில உலக தகப்பனார் தினமாகவும் இது அனுசரிக்கப்படுகின்றது. விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகின்றேன். கர்த்தர் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவாராக. ஒரு தகப்பனாக குடும்பத்தை பராமரித்து போஷித்து பாதுகாப்பது என்பது ஒரு பெரிய கடமை, அது ஒரு பெரிய பாரம். இப்படிப்பட்ட கடமை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தகப்பன்மாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, உங்களுக்கு தேவையான சகல கிருபைகளையும் கொடுப்பாராக. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இங்கு நம்முடைய ஆண்டவரை பற்றி விதமாய் சொல்லப்படுகிறது. அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், அதனோடு கூட நீடிய சாந்தமும் உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்று தகப்பனார் தினத்தை அனுசரிக்கின்ற இந்த நாளில் கூட விசேஷமாக நம்முடைய கர்த்தரை குறித்தும் என்ன சொல்லப்படுகிறது? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று இதே சங்கீதம் 103 எழுதியிருக்கிறது அல்லவா? அப்போ பாருங்களேன், அவருடைய இரக்கத்தை, அவருடைய இறங்குகிற தன்மையை யாருக்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் ஒப்பிடப்படுகின்றது. தகப்பன் இறங்குகிறது போல. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டுமாம்? ஒரு இரக்கம் நிறைந்ததாக. தன் பிள்ளைக்கு இறங்குகிறது என்பது தன் உள்ளத்தில் அவ்வளோ இரக்கம் நிறைந்து இறங்கி மனமுருகி பிள்ளைகளுக்கு செய்வதைத்தான் அவ்விதம் குறிப்பிடப்படுகின்றது. அப்போ ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபர் எப்படி இருக்கணுமா? இரக்கம் நிறைந்தவராக. ஏன்னா உங்களுடைய இரக்கத்தை தான் கர்த்தருடைய இரக்கத்துக்கு ஒப்பிடப்பட்டு இங்கு சொல்லப்படுகின்றது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல என்று 13வது வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பொதுவாக ஒரு வீட்டில் தாய் என்றால் அன்போடு இருப்பாள், தகப்பன் என்றால் எப்பொழுதுமே கண்டிப்பு, ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள், நல்லா அடிவிலும் கோபம் வரும் என்று சொல்லி பயந்து கொண்டு பிள்ளைகள் இருப்பது வழக்கம். ஆனால் இங்கு கர்த்தரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் இரக்கம் உள்ளவர், ஒரு நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த மன உருக்கம் உள்ளவர், மகா கிருபை உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ட்ரிக்டாக இருக்கிற நேரத்தில், கண்டிப்பாக இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக இருப்பது அவசியம்தான். பிள்ளைகளை பிரம்பை கையாடாதவன் பிள்ளையை பகைக்கிறான் என்று எழுதியிருக்கிறது போல, அப்படி சரியாக நடத்த வேண்டிய நேரத்தில் சரியாக நடத்தணும். ஆனால் அதே நேரத்தில் இரக்கமாக இருந்து பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் கரிசனையாக தன் தோள் மேல் சுமந்து அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்வதுதான் ஆண்டவருடைய உள்ளம். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று ஒரு நேரம் வரும் பொழுது கூட அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படி ஒருவேளை தாய் வயிற்றில் 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்றாள். ஆனால் தகப்பனோ அதற்கு பின்பு அதனை வளர்த்து ஆளாக்கி இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு வரும் வரைக்கும் படுகிற பிரயாசம், தன்னுடைய இருதயத்தில் அவர்களை சுமந்து கொண்டு போவது எப்படி ஒரு பெரிய காரியம் என்பதை நாம் மறக்கவே கூடாது. ஆண்டவர் குறித்து சொல்லப்படுகிறது. உபாகமத்தில் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல இவ்விடம் மட்டும் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பிள்ளையை தோள்மேல் சுமப்பது போல தான் நம்முடைய பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவரும் நம்மை சுமந்து கொண்டு போகின்றார் இந்த உலகத்தில். எனவே இந்த நாளிலே நாம் தேவனுக்குரிய கனத்தை கொடுப்போம். அதே நேரத்தில் இந்த உலகத்திலே நமக்கு தகப்பனாக இருக்கிற தகப்பனாரை கனம் பண்ணுவோம். அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பையும் மரியாதையும் கனத்தையும் நாம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ இந்த தகப்பனார் தினத்தை அனுசரித்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரரையும் ஆண்டவரே நான் நினைக்கின்றேன். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுக்கு மேலாக பரம தகப்பனாகிய தேவன் தாமே இதோ இந்த பூமியில் யாரெல்லாம் தகப்பன் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, மேலும் திக்கற்றவர்களாக இருக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய கரத்தையும் பற்றி கொண்டு ஆண்டவரே, நீரே பரம தகப்பனாய் அவர்களை நடத்துவீராக. இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.